ஒரு ஃபோன் கால் வருது. இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தாங்க. விஜய் சாருக்கு தெரியும், மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். வரக்கூடிய அந்த ஃபோன் கால் எந்த நேரத்துல எந்த பாவகத்துல வருது, அதை வச்சு அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லுவோம். நீங்க இந்த இதுக்காக தான் ஜாதகம் பார்க்கணும்னு கேக்குறீங்களா, திருமணத்துக்காக கேக்குறீங்களா, தொழிலுக்காக கேக்குறீங்களா, இடம் வாங்கணும்னு கேக்குறீங்களா, இடம் விற்கணும்னு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது அது அவங்களுக்கு 100க்கு 100 சரியா தான் இருக்கு. அதுல நம்ம எந்த சிஸ்டத்தையுமே நம்ம எடுக்கலையே. கடிகார பிரசன்னம்ங்கிற அந்த ஒரு முறையிலே நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஜாதகர் நம்மள்ட்ட பார்க்க வரும்போது செவ்வாய்க்கிழமை வர்றாங்க. செவ்வாய்க்கிழமை 3:57க்கு நம்மள்ட்ட வர்றாங்க. 7ங்கும்போது அது 12ஆம் பாவம். இல்லை, இயங்காத ஒரு நிலை. இவங்களுடைய சகோதரி, அதாவது மூத்த சகோதரம், அதனுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்துல மாந்தி. அப்ப இந்த சகோதரம் அந்த சகோதரத்தோடு பிறந்த சகோதரமா? இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, என் தம்பி தான், என் தம்பி ஜாதகத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல தாய் அப்படிங்கிற காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு கடகராசி, அது திதி சூன்யமாகுது. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு ராசி, அதுவும் திதி சூன்யமாகுது. அப்ப தந்தை தாய் ரெண்டுமே அங்க பாதிக்கப்படுது. இந்த பையன் குடல் சுத்தி பிறந்தானா அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்குபேட்டில் வச்சு எடுத்தீங்களா, ஒரு வாரமாவது இந்த பையனை உள்ள வச்சு எடுக்கணும். அம்மா வந்து தன்னுடைய பாலை பாட்டிலில் ஃபீட் பண்ணி கொடுத்து அப்படி இந்த பிள்ளைய வந்து எடுக்கணும். அதே மாதிரி இவங்க இந்த பையனை வந்து பிறக்கும்போது அம்மாவோ அப்பாவோ இருக்கக்கூடாது, இல்லை பிரிஞ்சிடணும். இந்த நிலை இருந்ததா அப்படிங்கும்போது அதெல்லாமே இருந்தது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அப்ப இது என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி அந்த பையன், அவங்க இந்த பையனை விட்டுறாங்க. அவங்க அக்கா அந்த பையனை வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த பெற்ற தாயோட அந்த குழந்தை இல்ல, பெற்ற தாய் தகப்பனோட அந்த குழந்தை இல்ல. சந்திரன் அங்கு நீசம். சந்திரனோடு குரு போய் உட்கார்ந்து இருக்காரு. 2ஆம் அதிபதி 2க்கும் 5க்கும் அதிபதி போய் எங்க உட்கார்றாரு, லக்னத்துல உட்கார்றாரு. அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அப்ப 8ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அந்நிய தேசத்தை சொல்லுவோமா, திடீர் புதையலை சொல்லுவோமா, சிறு சேமிப்பை சொல்லுவோமா, மறைவு நிலையை சொல்லுவோமா, மரணத்தை சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் அந்த இடம். அப்ப அந்த குழந்தை பிறக்கும் போது ஒண்ணு கஷ்டப்பட்டு பிறந்ததா இல்ல செத்து பொழைச்சதுங்கிற ஒரு அமைப்பா அப்படிங்கும் போது அவங்க ஆமா அப்படின்னு தான் சொல்றாங்க. செத்து போச்சுன்னா நாங்க நினைச்சிட்டோம் சார், ஒண்ணுமே 2 நாள் ஒண்ணுமே இதே இல்ல, அந்த சொரணையே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்றாங்க. அப்ப சந்திரன் அந்த இடத்துல நீசமாகுது. அப்ப பெற்ற தாய்ட்ட அந்த குழந்தை இல்ல அப்படிங்கிறத நம்மளால அவங்க வர நேரத்தை வச்சு இதெல்லாம் சொல்ல முடியுது. அப்ப இந்த ஒரு முறை தான் அப்படிங்கிறதுக்கு இது இல்ல.